வணக்கம் நண்பர்களே, டுமினி ஏஐ லேர்னிங் சொல்யூஷன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முகலாயர்கள் தலைப்பிலிருந்து கேள்விகள் இல்லாமல் ஒரு வினாத்தாளே இல்லை. இன்னைக்கு நாம முகலாயர்கள் பற்றிய 10 முக்கிய எம்சிக்யூக்களை பயிற்சி செய்ய போகிறோம். எங்களது டெலகிராம் சேனலில் நீங்கள் அளித்த வாக்குகளை வைத்து நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் என்பதையும் அலசி ஆராய்ந்து முக்கிய தேர்வு குறிப்புகளுடன் இந்த பாடத்தை முழுமையாக முடிக்கப் போகிறோம். முதலில் முகலாய பேரரசை சுருக்கமாக பார்த்துவிடலாம். 1526இல் முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து பாபர் முகலாய ஆட்சியை நிறுவினார். பாபருக்கு பிறகு ஹுமாயூன், பின்னர் பேரரசர் அக்பர் ஆட்சிக்கு வந்தார். இவரது ஆட்சி காலத்தில் மன்சப்தாரி, ஜப்தி போன்ற நிர்வாக முறைகள் புகுத்தப்பட்டு பேரரசு வலிமை பெற்றது. ஜஹாங்கீரை தொடர்ந்து ஷாஜகானின் காலம் முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலமாக கருதப்படுகிறது. இறுதியாக அவுரங்கசீப் காலத்தில் பேரரசு அதன் பரப்பளவில் உச்சத்தை அடைந்தாலும் அவரது கொள்கைகள் வீழ்ச்சிக்கு வித்திட்டன. இப்போது கேள்விகளுக்கு செல்லலாம். முதல் கேள்வி, டெல்லி செங்கோட்டை மற்றும் ஜும்மா மசூதியை கட்டியவர் யார்? நமது டெலிகிராம் வாக்கெடுப்பில் 46% பேர் சரியான பதிலை கூறியுள்ளீர்கள். ஆனால் சுமார் 39% பேர் ஜஹாங்கீர் என்று தவறாக தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். சரியான பதில் ஷாஜகான். ஷாஜகான் தான் தனது தலைநகரான ஷாஜகானாபாத்தில் டெல்லியில் செங்கோட்டையையும் ஜும்மா மசூதியையும் கட்டினார். ஜஹாங்கீர் ஓவியக்கலையில் அதிக ஆர்வம் காட்டினார். இரண்டாவது கேள்வி, 1576 ஹால்டிகாட் போரில் அக்பர் யாரை தோற்கடித்தார்? இங்கே 54% பேர் சரியாக பதிலளித்தாலும் 31% பேர் ராணா சங்காவுடன் குழப்பிக் கொண்டுள்ளீர்கள். சரியான பதில் ராணா பிரதாப். ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் இடையே 1527இல் கான்வா போர் நடந்தது. 1576இல் அக்பரின் படைகளுக்கும் மேவாரின் ராணா பிரதாப்பிற்கும் இடையே நடந்ததே ஹால்டிகாட் போர். மூன்றாவது கேள்வி, போர்களை அதன் ஆண்டுகளுடன் பொருத்துக. இங்கே 60% பேர் சரியாக பதிலளித்துள்ளீர்கள். வாழ்த்துகள். சரியான பதில் A3, B4, C2, D1. முதலாம் பானிபட் போர் 1526, கான்வா போர் 1527, கன்னோசிப் போர் 1540 மற்றும் ஹால்டிகாட் போர் 1576. நான்காவது கேள்வி, முகலாய நிர்வாகப் பிரிவுகளையும் அதன் அதிகாரிகளையும் பொருத்துக. இதற்கும் பெரும்பாலானோர் சரியாகவே பதிலளித்துள்ளீர்கள். சரியான பதில் A3, B4, C1, D2. சுபா மாகாணம் சுபேதார், சர்க்கார் மாவட்டம் பாஷ்தார், பர்கானா வட்டம் ஷிக்தார் மற்றும் கிராமம் முகாடம். ஐந்தாவது கேள்வி, ஷஷா சூர் பற்றிய சரியான கூற்றுகள். இங்கேதான் பலருக்கும் குழப்பம். 46% பேர் அனைத்தும் சரி என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் சரியான பதில் A1 மட்டும். ஷஷாவின் இயற்பெயர் ஃபரீத் என்பது சரி. ஆனால் அவர் கிராண்ட் ட்ரங்க் சாலையை புதிதாக கட்டவில்லை, செப்பனிட்டார். ஜப்தி முறையின் முன்னோடியாக இருந்தாலும் அதை முழுமையாக அறிமுகப்படுத்தியது அக்பர். அவரது கல்லறை டெல்லியில் இல்லை, பீகாரில் உள்ள சசாரத்தில் உள்ளது. ஆறாவது கேள்வி, அக்பரின் நவரத்தினங்கள் குழுவில் இல்லாதவர் யார்? இங்கே 67% பேர் மிக சரியாக பதிலளித்துள்ளீர்கள். சரியான பதில் ஷெர்ஷா. பீர்பால், தான்சேன், ராஜா தோடர்மால் ஆகியோர் அக்பரின் நவரத்தினங்கள். ஷெர்ஷா அக்பருக்கு முந்தைய சூர் வம்ச ஆட்சியாளர். ஏழாவது கேள்வி, முகலாய ஓவியக்கலையின் சிறப்பம்சம் இல்லாதது எது? இதற்கும் சரியாக 58% பேர் பதிலளித்துள்ளீர்கள். சரியான பதில் குகை ஓவியங்கள். முகலாயர் காலம் நுண் ஓவியங்கள், அதாவது மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் மற்றும் உருவப்படங்களுக்கு புகழ் பெற்றது. குகை ஓவியங்கள் அஜந்தா, எல்லோரா போன்று முகலாயர்களுக்கு முந்தைய காலத்தவை. எட்டாவது கேள்வி, சமய நிறுவனங்களுக்கான வரிவிலக்கு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இது ஒரு கடினமான கேள்வி. 33% பேர் மட்டுமே சரியாக பதிலளித்துள்ளீர்கள். சரியான பதில் சுயோர்கள். இது மதாத் மாஷ் என்றும் அழைக்கப்பட்டது. இது அறிஞர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட நிலம். ஒன்பதாவது கேள்வி, சமூக பிரிவினரையும் அவர்களின் விளக்கங்களையும் பொருத்துக. இங்கே மீண்டும் 67% பேர் சரியாக பொருத்தியுள்ளீர்கள். சரியான பதில் A3, B1, C2, D4. முக்காடம் கிராம தலைவர், பஞ்சாரா நாடோடி வணிகர், ஷேக் ஷதாஸ் இந்திய முஸ்லிம் பிரபு, ஹக்கீம் மருத்துவர். 10வது மற்றும் இறுதி கேள்வி,
முகலாய கட்டிடக்கலை குறித்த சரியான கூற்றுகள் எவை? இங்கே 31% பேர் மட்டுமே சரியாக கூறியுள்ளீர்கள். சரியான பதில் இ 1, 2 மற்றும் 3. கொடுக்கப்பட்ட 3 கூற்றுகளுமே சரியானவை. அக்பர் சிவப்பு மணற்கற்களை பயன்படுத்தினார். ஷாஜகான் காலம் கட்டிடக்கலையின் உச்சம். அவுரங்கசீப் லாகூரில் பாத்துஷாகி மசூதியை கட்டினார். இப்போது இந்த கேள்விகளின் அடிப்படையில் நாம் செய்யும் பொதுவான தவறுகளை பார்ப்போம். முதலாவதாக, பேரரசர்களின் காலவரிசை மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை குழப்பிக்கொள்வது. குறிப்பாக அக்பர், ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் ஆகியோரின் கட்டிடக்கலை மற்றும் கலை பங்களிப்புகளை தெளிவாக படிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஷெர்ஷா சூர் ஒரு முகலாயர் அல்ல, அவர் சூர் வம்சத்தவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவரது நிர்வாக சீர்திருத்தங்கள் அக்பருக்கு ஒரு முன்னோடியாக இருந்தன. போர்களின் ஆண்டுகள் மற்றும் யார் யாருக்கு இடையில் நடந்தது என்பதை ஒரு அட்டவணைப்படுத்தி படிப்பது நல்லது. மூன்றாவதாக, மன்சப்தாரி, ஜாகிர்தாரி, சுயதூர்கள் போன்ற நிர்வாக சொற்களின் அர்த்தங்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள். பொருத்துக மற்றும் கூற்று வகை கேள்விகளில் இவைதான் உங்களை குழப்பும். இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். முகலாயர்கள் தலைப்பை இப்படித்தான் கேள்விகளோடு அணுக வேண்டும். இது போன்ற தினசரி பயிற்சி கேள்விகளை பெற எங்களது துமினி AI TNPSC மாஸ்டர் டெலிகிராம் சேனலில் இணையுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் 8591987201 என்ற எண்ணிற்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம துமினி AI சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.